வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பாஸ்தாவை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க, கடுகு போட்டுக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையே அதிலே போட்டு நல்லா கிளறிட்டு உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 முட்டை போட்டிருக்கோம், நம்ம 2 முட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் மசாலா பொடி எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் அதிலே போட்டு கிளறி கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சுவையான பாஸ்தா ரெடி ஆயிரும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.